Hello viewers, Suresh here from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So in the video என்ன பார்க்க போறோம் அப்படினா reverse parking பார்க்க போறோம். So reverse parking னே வந்து reference point இல்லாம ஒரு cross diagonal இருக்கிற parking space எப்படி பார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சார் ஓன் பண்ணிருக்கிறது வந்து Hyundai Venue IMT. ஃபர்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்னேல் மூவ்மெண்ட், ரொம்ப டைம் எடுத்து இன்ச்சா மூவ் பண்ணி பார்க் பண்ணலாம் அப்படின்றது எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து அலோகேஷன் பாயிண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 45 டிகிரி ஆங்கிளில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்க்கும் ஓரளவுக்கு கார் வந்து உள்ளே விடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காரோட ஃப்ரண்ட் வீல்ஸ் தான் திரும்புது, பேக் வீல்ஸ் திரும்பலை. ஸோ ஃப்ரண்ட் வீல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி பேக் பாடியை வந்து ஃபுல் டைம் நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா தான் ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ நான் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் படி ஓரளவுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் போய் நிற்க சொல்லியிருக்கேன். நின்ன பிறகு ஸோ ஃபுல்லஸ்ட் ரைட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் வியூ மிரரில் வந்து அவருடைய கேட் வந்து ஓப்பனாக தெரியணும். அதாவது காரோடைய டோர் ஹேண்டில், பின்னாடி டோர் ஹேண்டில் தான் வந்து லெஃப்ட் ப்ரொஜெக்டடாக இருக்கும் காரில். ஸோ அந்த டோர் ஹேண்டில்லேருந்து லெஃப்ட் கேட் வந்து ஓரளவுக்கு கேப் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓரளவு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஓரளவுக்கு சின்னதாக ஒரு ஃபார்வர்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். ப்ராப்பர் பிளானிங் வந்து பார்க்கிங் ஸ்பேஸில் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கூட விட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸில் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லைனா முன்ன பின்ன அப்படின்னு 4-5 தடவை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு தடவை 2 தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்த பிறகு நம்ம பேக் பாடி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ண முடியாது. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், என்னடா பேக் பாடி எடுத்துகிட்டு வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலையே, ஃப்ரண்ட் மட்டும் கார்னர்டாக அலைன் ஆகுது அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் ஃபார்வர்ட் போயிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காரை வந்து நல்லா பார்க் பண்ணலாம். ஸோ அவரோட லெஃப்ட் சைட் மிரரில் வந்து கேப் ஓப்பன் ஆகிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கேப் இருக்கும் லெஃப்ட் சைடு கேட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது. ஸோ இங்கே எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது, சின்ன ரேம்ப் நடப்பாதை. ஸோ அதுலேயுமே வந்து அவர் அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ கிராஸ் ஆங்கிளில் உள்ள இப்போ ஃபார்வர்ட் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கிராஸாக உள்ளே போகிறது நமக்கு தெரியும். ஓரளவுக்கு உள்ளே நல்லா போயிட்ட பிறகு அங்கே ஒரு பில்லர் இருக்குது. ஸோ நம்மளுடைய டெயில் லைட்டை வந்து நான் மேட்ச் பண்ண சொல்லிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் டெயில் லைட் மேட்ச் பண்ண பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ரைட்டு கட் பண்ணி நம்ம பேக் பாடியை வந்து ரைட்டுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்ப்பீங்க ஆக்சுவலாக. இப்போ ரைட் சைட் மிரர்லேயுமே அந்த பில்லருக்கு வந்து கொஞ்சோண்டு கேப் மட்டும் வைக்க சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் கேப் கிரியேட் ஆன பிறகு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கான்செப்ட் எல்லாரும் தப்பு பண்ணுறது என்னன்னா திருப்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. கார் இஸ் அ ரெக்டாங்குலர் பாடி, பேக் பாடி உள்ளே போகிற மாதிரி நான் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சடன் மூமெண்ட்ஸ் தேவையில்லை. இப்போ பாருங்கள், கார் இஸ் ரெக்டாங்குலர் பாடி, ஃப்ரண்ட் வீல் தான் திரும்புது. ஓரளவுக்கு நல்லா ரிவர்சிங் பண்ணிவிட்டு டெயில் லைட் போய்ட்டு அந்த பில்லர் கிட்ட மேட்ச் பண்ண பிறகு ஃபுல் ரைட் எடுத்த உடனே அவருடைய லெஃப்ட் சைட் மிரரில் வந்து அந்த ரேம்ப் ஸ்லோப் வந்து அந்த வழியில் வந்து ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் உள்ளே வரணுன்ற சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் உள்ளே வந்துட்ட பிறகு ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பக்கம் மிரர்லையும் ஈக்குவல் கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு டைட்டான ஸ்பேஸ் தான் அந்த பில்லரும் பின்னாடி இருக்கிற பைக்கும். லெஃப்ட் சைட்லேயும் ரேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டைட்டான ஸ்பேஸ் தான். ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டில் அழகாக எடுத்துகிட்டு வந்து அந்த லைன்ஸ்குள்ளேயே வந்து பார்க் பண்ணி பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.